இதுதான் நம்ம சாஃப்ட்வேரோட டேஷ்போர்ட். இப்போ நம்ம மொபைல் ஷாப்புக்கான சாஃப்ட்வேரில் எப்படி பர்ச்சேஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்ச்சேஸ் ஆட் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் மெனு போயிட்டு பர்ச்சேஸ் ப்ராடக்ட் போயிட்டு பர்ச்சேஸ் லிஸ்டிங்கை ஷோ ஆகும். இப்போ நம்ம புதுசாக பர்ச்சேஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆட் நியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸ் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஸ்க்ரீன் வந்துட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்ளையர் ஆட் பண்ண போகிறோம். சப்ளையர் ஆல்ரெடி ஏற்றி வச்சுருக்க சப்ளையர் நேம்லாம் இங்கே ஷோ ஆகும். சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நியூவாகவும் சப்ளையர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு நியூ சப்ளையர் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ நியூவாக நான் ஒரு சப்ளையரை ஆட் பண்ணுறேன். சப்ளையர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும். ப்ராடக்ட்டும் அதே மாதிரி தான். ஆல்ரெடி ஏற்றி வச்சுருக்க ப்ராடக்ட்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நியூவாக ப்ராடக்ட் வேணுனாலும் நம்ம இங்கே நியூ ப்ராடக்டை கிளிக் பண்ணி நியூவாக நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி ஏற்றி வச்சுருக்க ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் கஸ்டமருக்கு நான் வந்து 30,000 அப்படின்னு நீங்கள் என்ட்ரி பண்ணுறேன். சேல் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆஃபர் ப்ரைஸ். நீங்கள் 30,000 மதிப்புள்ள ஒரு ஃபோனை ஒரு 29,500க்கு தரீங்க ஆஃபரில் அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர். இந்த கலர், ஐஎம்இஐ வேரியண்ட் இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ்லேருந்து லோட் ஆகும். நம்ம இந்த அட்ரிபியூட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம அந்த அட்ரிபியூட்ஸ் லோட் பண்ண டேட்டாவெல்லாம் இங்கே பர்ச்சேஸ் எடுத்து வந்து காட்டுறோம். இப்போ இந்த கலர்ஸோட வேல்யூஸ்லாம் ஆல்ரெடி லோட் பண்ணதெல்லாம் இங்கே காட்டும். இது மட்டும் இல்லாமல் நியூவாக நீங்கள் கலர் இங்கே ஆட் பண்ணாலும் நீங்கள் இங்கே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அட்ரிபியூட்ஸ் ஐஎம்இ வந்து ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், மொபைல் ஃபோனோட ஐஎம்இ வந்துடும். வேரியண்ட்டு கலர் மாதிரி தான். இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆடும் பண்ணிக்கலாம் புதுசாக. நெக்ஸ்ட்டு காஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் சப்ளையர்ட்டேருந்து வாங்குகிற காஸ்ட், எவ்வளோக்கு அந்த ஃபோன் உங்களுக்கு வருது அப்படிங்கிறது. குவான்டிட்டி போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து வேல்யூவாகவும் போட்டுக்கலாம், பர்சன்டேஜாகவும் போட்டுக்கலாம். இப்போ 100ன்னு கொடுத்தீங்கன்னா அது அமௌண்ட்டு 100 வந்து டிஸ்கவுண்ட்டாக எடுத்துக்கும். இல்லை 2% அப்படின்னு போட்டிங்கன்னா அது பர்சன்டேஜாகவும் எடுத்துக்கும். இந்த காப்பி பட்டன் எதுக்கு அப்படின்னா, இப்போது மொபைல் ஃபோனை ஒரே மாடலில் உள்ள ஃபோன் வந்து டிஃப்ரெண்ட்டான ஐஎம்இல் நிறைய வரும். அப்படி வரும்போது நீங்கள் இன்னொரு ரோ ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி F9 கிளிக் நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் இன்னொரு ரோ ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் ஒரே ஃபோன் ஆனால் வேறு ஐஎம்இ வந்திருக்கும். அந்த ஐஎம்இ மட்டும் நீங்கள் மாற்றி இங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஸ்டேட்டஸ். நீங்கள் சப்ளையர்கிட்ட கிரெடிட்டில் வாங்குறீங்களா, இல்லை பார்ஷியலாக பெய்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஃபுல்லாக பேமெண்ட் கொடுத்துட்டு அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா டேட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பர்ச்சேஸ் வந்து டிஃபால்ட்டாக கரண்ட் டேட் இங்கே லோட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் பர்ச்சேஸ் ஓல்டு பில்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பில்லோட டேட்டையும் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இன்வாய்ஸ் நம்பர், அந்த பர்ச்சேஸ் பில்லோட இன்வாய்ஸ் நம்பரை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இப்போ எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் பர்ச்சேஸ் கொடுத்தாலும் பர்ச்சேஸ் கிரியேட் ஆகிடும். இல்லை ஷார்ட்கட் F12 கிளிக் பண்ணிங்கனாலும் பர்ச்சேஸ் கிரியேட் ஆகிடும். இப்போது பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண பர்ச்சேஸ் இங்கே வந்திருக்கும். இந்த பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸை நம்ம வியூ பண்ணி ஒரு தடவை கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் வியூ இது தான். நீங்கள் பர்ச்சேஸை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம்.